இன்றைக்கு எங்கள் இந்த கடலை நாங்கள் இன்றைக்கு இப்போ எத்தனையோ வருஷம் முடித்து கத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் யுத்தம் முடிஞ்ச காலத்திலேருந்து கத்தி கொண்டிருக்கிறோம். கடல் அழியுது, கடல் அழியுது, கடல் அழியுது, கடல் வளர்த்தாலே அழிஞ்சு இன்றைக்கு நாங்கள் கடத்தொழில் மக்கள் உழைச்சி சாப்பிட வழியில்னு கத்தி கத்தி அண்டையிலிருந்து இன்றைய வரையும் வார கடத்தொழில் அமைச்சர்மார் எல்லாரும் தங்களது சுயநலத்துக்காக வேலை செய்கிறாங்களே தவிர கடல் வளத்தை பாதுகாக்கணும், கடல் வளத்தை பாதுகாத்து மீனவற்ற வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டிய எந்த எண்ணமே கிடையாது. அவங்க தாங்கள் வராங்க, அங்கே அவரோட கதைக்கிறாங்க, இவரோட கதைக்கிறாங்க, தாங்கள் தங்களோட பொக்கெட்டுகள் ரப்புறாங்க, கோடி கோடியாக பணத்தை வேண்டியும் ரப்புறாங்க. இதுதான் இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ இப்போ புதுசாக வந்த அமைச்சருக்கும் இன்னும் ஒன்றுமே விளங்குதில்லை. கடலண்டா இன்னொன்றே விளங்குதில்லை. கடலண்டா ஆனாவே தெரியல. ஆனால் ஏதோ எல்லாம் கழிச்சு கொண்டு செய்கிறேன். இப்போ நாங்கள் சந்தித்த இவரோட கடத்தொழில் அமைச்சராக வந்த உடனே நாங்கள்லாம் யாழ்ப்பாணம் வந்து முதலாக சந்திச்சு வீரசிங்கம் கோளில் வந்து சந்தித்து நாங்கள் இவரோட கதைச்சி இவருக்குரிய மகஜர் எல்லாம் கொடுத்துறாங்க. இன்றைக்கு அதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை, எந்த விதமான பதிலும் இல்லை. 4 மாவட்டம் வந்து சேர்ந்து கொடுத்துறாங்க. எங்களுக்கு இந்த கடலில் இப்படி பிரச்சனை இருக்குது, எல்லாத்தையும் பாதுகாக்கணும், இந்த நடவடிக்கை கொடுக்கணும், தடை செய்யப்பட்ட தொழில் எல்லாத்தையும் நிப்பாட்டி எங்கள் இந்த மக்கள் சந்தோஷமாக தொழில் செய்யணும்னு சொல்லி நாங்கள் 4 மாவட்டமும் சேர்ந்து இப்போ யாழ்ப்பாணம், மன்னார், கிளிநொச்சி, முல்லைத்தீவு 4 மாவட்டம் சேர்ந்து மகஜரம் கொடுத்துறாங்க. எல்லாரும் கதைச்சு எங்களது கருத்துரை சொல்லி மகஜரம் கொடுத்துறாங்க. அதை பற்றி இன்றைய வரையும் எந்த விதமான கதையும் இல்லை, ஒரு சிந்தனையும் இல்லை. அது புதுசாக ஒரு சட்டம் கொடுத்துருக்காரு. அது ஏற்கனவே இந்த சட்டம் முன்னாள் கடத்தொழில் அமைச்சரால் கொண்டு வரப்பட்டு கோட்டை பார்லிமெண்ட்டில் அமைச்சர் மன்றத்தில் போட்டு அமைச்சராக அந்த ஆளுங்கட்சி என்ன அமைச்சர்களாலேயே அது நிராகரிக்கப்பட்டது. நிராகரிக்கப்பட்ட சட்டத்தை பிறகு தூசி கட்டி எழுப்பிக்கிறார். நாங்கள் தான் சொல்கிறோம், எங்களுக்கு இந்த சட்டம் மட்டும் தேவையில்லையே. கடத்தொழில் நீரியல் துறையால் 96ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட சட்டம் 2ஆம் இலக்க சட்டத்தை நடைமுறைப்படுத்த சொல்லி இன்றைக்கு திருப்பி கடலில் சுருக்கு வேலை, லைட்டு கடலில் பார்க்க முடியல, கண்டபடி குளதல்றாங்க. இந்தியாவில் உள்ளூர் நிலப்பட தீவிரம் முழுக்க உள்ளூர் நிலப்பட நாசம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அதுக்குரிய தடை செய்யப்பட்டதோட நிப்பாட்டு கொண்டு சொல்லி கத்துறோம். அதுக்குரிய நடவடிக்கை ஒரு தினம் எடுக்கிறாங்க. இல்லை ஒரு நீரியல்துறை இருக்கிறாங்க, கேவலம் கட்டுற நீரியல்துறை ஒரு கடிதம் அனுப்பினாங்க, அந்த தொழில் தடை இந்த தொழில் தடை 14 தொழில் தடை உண்டு. என்ன தொழிலை செய்து என்ன தடை செய்து விட்டவங்க, எந்த தொழிலை தடை செய்தவங்க? தாங்கள் சட்டவிரோதமான தொழிலை தாங்கள் அனுமதித்து கொண்டு தாங்கள் லஞ்சம் கோடியாக லஞ்சங்களை வேண்டிக் கொண்டு பிறகு பார்த்தால் அது தடை இது தடைன்றாங்க. இப்போ இன்றைக்கு உள்ளூர் நிலப்படகு இன்றைக்கு உண்மையின்படி எப்போ தடை செய்யப்பட்டிய தொழில். அது ஒரு முட்டாள் சுமந்திரனால் வந்த வேலை. ஏனென்று சொன்னால் பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை வந்து திருப்பி மாற்றி அவைக்கு ஒரு இடம் ஒன்று ஒதுக்கி அவைக்கு ஒரு தொழிற்செயலுக்கு கொடுப்போம் என்று சொல்லி ஒரு முட்டாள் சுமந்திரனால இந்த பிரச்சனையும் வந்தது. அதை மற்ற வார கடத்தொழில் அமைச்சர்களால் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறாங்க. ஒன்று ஆனா தெரிஞ்ச கடத்தொழில் அமைச்சரும் அப்படித்தான், ஒன்றும் தெரியாத கடத்தொழில் அமைச்சரும் அப்படித்தான் அதை பயன்படுத்துகிறாங்க. திருப்பி இப்போ புதிய சட்டம் நிராகரிக்கப்பட்ட சட்டத்தை பிறகு திருப்பி தூசுகிறார். எங்களுக்கு இதில் எந்த விதமான வெறும் ஆட்சேபனையும் எங்களுக்கு இந்த சட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்துறதுக்கு நாங்கள் விரும்பவில்லை, எங்களுக்கு தேவையில்லை. இது இலங்கையிலேயே எல்லா கடத்தொழில் மக்களாலேயும் நிராகரிக்கப்பட்டது. சரியான சட்டம் என்று சொல்லியிருந்தால் இவர் சட்டத்தின் நகல்கள் வந்து எல்லா சங்கங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கணும். இந்த செய்தி உள்ளிட்ட இணைய தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தினகரன்.com செய்திகளோடு இணைந்திருங்கள்.